மிஸ்டர் மேக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் சமூக அறிவியல் பாடத்தில் இருக்க வரலாறு பகுதிகளை பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லெசன் வந்துட்டு 6ஆம் வகுப்பு முதல் பருவம் வரலாறு என்றால் என்ன, அந்த லெசனை பற்றி பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு இந்த லெசனில் வரலாறை பற்றி தான் சொல்ல போகிறாங்க. வரலாறுனா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வரலாறு என்பது கடந்த கால நிகழ்வுகளின் கால வரிசை பதிவு. வரலாறு என்பது கடந்த கால நிகழ்வுகளின் கால வரிசை பதிவு. வரலாறை வந்துட்டு முற்காலத்தில் வந்துட்டு இரண்டாக கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. எப்படி அப்படின்னா கிமு கிபி, அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முன் கிறிஸ்து பிறப்பதற்கு பின் அப்படின்னு தான் கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. பட் ரீசெண்ட் இயர்ஸில் வந்துட்டு எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்கன்னா பொது ஆண்டிற்கு முன் பொது ஆண்டு அப்படின்னு வந்துட்டு கிளாஸிஃபை பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வரலாறு என்ற சொல் கிரேக்க சொல். ஓகேங்களா, வரலாறு அப்படின்றது எந்த சொல்லிருந்து பெறப்பட்டது அப்படின்னா கிரேக்க சொல். கிரேக்கத்தில் வரலாறு எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ஹிஸ்டோரியான்னு சொல்கிறாங்க. இதனுடைய பொருள் என்னன்னா விசாரிப்பதன் மூலம் கற்றல். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வரலாறு என்ற சொல் கிரேக்க சொல்லான ஹிஸ்டோரியா என்பதிலிருந்து பெறப்பட்டது. இதன் பொருள் விசாரிப்பதன் மூலம் கற்றல் அப்படின்றது சொல்கிறாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த லெசனில் நம்ம லைன் பை லைனாக படிக்கணுன்றது அவசியம் கிடையாது. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு என்ன ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இதில் தேவைப்படுதோ அதை மட்டும் பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது இந்த பிக்சரில் இருக்கிற பாயிண்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது கற்கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்ட இடங்கள். நம்ம இந்தியா ஃபுல்லாக வந்துட்டு கற்கருவிகள் எங்கெங்கே கண்டுபிடிச்சிருக்காங்களோ அந்த பிளேசஸ் கொடுத்துருக்காங்க. இதில் இந்தியா ஃபுல்லாக இருக்கிறதுல ரொம்ப முக்கியமான பிளேசஸ் என்னென்ன அப்படின்னா மெஹக்கர், பிம்பேட்கா, லோத்தல். இந்த 3 பிளேசஸும் இந்திய அளவில் வந்துட்டு ரொம்ப முக்கியமானது. இதில் மெஹர்கர் அப்படின்றது வந்துட்டு பாகிஸ்தான் கண்ட்ரியில் இருக்குது. ஓகேங்களா, பாகிஸ்தான் நாட்டில் இருக்குது. பிம்பேட்காவும் லோத்தலும் வந்துட்டு இந்தியாவில் இருக்குது. அதுக்கடுத்தது தமிழ்நாட்டில் கிடைச்ச இடங்கள் எங்கெங்கே இருக்குது அப்படின்னா பையம்பள்ளி, அத்திரம்பாக்கம், ஆதிச்சநல்லூர். இந்த 3 இடங்களில் தான் தமிழ்நாட்டில் கற்கருவிகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பையம்பள்ளி, அத்திரம்பாக்கம், ஆதிச்சநல்லூரில் கண்டுபிடிச்ச கற்கருவிகள் எந்த காலத்தை சார்ந்தவை அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதும் நமக்கு முக்கியம். அப்படி பார்க்கும்போது பையம்பள்ளி அப்படின்ற ஊரில் கண்டுபிடிச்ச கற்கருவிகள் எந்த காலத்தை சார்ந்தவை அப்படின்னா புதிய கற்காலத்தை சார்ந்தவை. அத்திரம்பாக்கத்தில் கண்டுபிடித்தது பழைய கற்கால கற்கருவிகள். ஆதிச்சநல்லூரில் கண்டுபிடிச்சது பார்த்திங்கன்னா வெண்கல காலத்தை சார்ந்த கற்கருவிகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கடுத்தது இதில் 2 டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று வரலாற்றுக்கு முந்தைய காலம்னா என்ன, வரலாற்று தொடக்க காலம்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க. வரலாற்றுக்கு முந்தைய காலம் என்பது கற்கருவிகளை பயன்படுத்தியதற்கும் எழுதும் முறைகளை கண்டுபிடிப்பதற்கும் இடைப்பட்ட காலத்தை தான் வரலாற்றுக்கு முந்தைய காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. வரலாற்று தொடக்க காலம் அப்படின்னு என்னென்னா வரலாற்றுக்கும் முந்தைய காலத்திற்கும் இடைப்பட்ட காலத்தை தான் வரலாற்று தொடக்க காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதை தவிர இன்னும் முக்கியமான பாயிண்ட்ஸ் இந்த லெசனில் என்னென்ன இருக்குது அப்படின்னா மனிதன் பழக்கப்படுத்திய முதல் விலங்கு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அது நாய் தான் மனிதன் முதலில் பழக்கப்படுத்திய விலங்கு. இதை எதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, நாய் என்ற விலங்கை எதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களோட பாதுகாப்புக்காகவும் வேட்டையாடுவதற்காகவும் அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அடுத்தது கல்வெட்டியல்னா என்ன, கல்வெட்டுகளில் பதிவு செய்யப்பட்ட செய்திகளை ஆராய்வதற்கான துறையை தான் கல்வெட்டியல் அப்படின்னு சொல்கிறாங்க. தம்மா என்பது பிராகிருத சொல். ஓகேங்களா, தம்மா அப்படின்றது ஒரு பிராகிருத சொல். இதை சமஸ்கிருதத்தில் தர்மா அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அறநெறி. ஓகேங்களா, தம்மா அப்படின்னா தர்மான்னு சமஸ்கிருதத்தில் பேர். அதை நம்ம அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அறநெறி அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அடுத்தது பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு அரசரை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது வலிமை மிக்க பேரரசர் அசோகர் அரசரை தான் பார்க்க போகிறோம். 20ஆம் நூற்றாண்டு வரையிலும் அசோகருடைய பெருமைகளை குறித்து பேசப்படுற அளவுக்கு எந்த ஒரு நூட்களோ அல்ல குறிப்புகளோ யாருமே எடுத்து வைக்கல. ஆனால் ஆங்கிலேயர்கள் தான் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அசோகருடைய பெருமைகளை எடுத்து சொன்னாங்க. யார் அப்படின்னா வில்லியம் ஜோன்ஸ், ஜேம்ஸ் பிரின்சப், அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். இந்த மாதிரி ஆங்கிலேய வரலாற்று ஆய்வாளர்கள் தான் அசோகரை பற்றின தகவல்களையே உலகுக்கு கொண்டு வந்தாங்க. சரி, அப்படி என்ன இவர் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா விலங்குகளுக்கு முதலில் மருத்துவமனை அமைத்து கொடுத்தவர் யார் அப்படின்னா அசோகர் தான். போர்கள் மூலியமாக நிறைய பேர் இறந்து போகிறாங்க அப்படின்றதுக்காக தனது வெற்றிக்கு பின்னாடியும் நான் இனிமேல் போர் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னது அப்படின்னா அசோகர். அது இந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி கேட்கலான்னா எந்த போருக்கு பின்
அசோகர் வந்துட்டு நான் இனிமேட் போர் செய்ய மாட்டேன் அப்படின்னு துறந்தாரு அப்படின்னா கலிங்க போருக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் இனிமேட் போர் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. அதுக்கடுத்தது இவரோட இன்னும் பிரபலமான முக்கியமான விஷயங்கள் என்னென்னா, இவர் கட்டின சாரநாத் தூணில் இருந்து தான் நம்மளுடைய தேசிய கொடி மூவர்ண கொடியில் இருக்க அந்த 24 ஆரங்களை கொண்ட சக்கரம் வந்துட்டு எடுக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் சாஞ்சி ஸ்தூபி அப்படின்ற வரலாற்று சின்னமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. அதுக்கடுத்தது இவருடைய தகவல்கள் எல்லாம் அறிஞ்சு அடுத்தது சார்லஸ் ஆலன் அப்படின்றவர் ஒரு புக்காக போட்டிருப்பாரு. அந்த புக்கோட நேம் என்ன அப்படின்னா த சர்ச் ஃபார் தி இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர் அப்படின்ற புக்கு தான் அது. இப்போது நம்ம அசோகரோட பெருமைகளை பற்றி பார்த்தோம். அதில் ரொம்ப இம்பார்ட்டன்டானது ஒன்று வந்து சாஞ்சி ஸ்தூபி, இன்னொன்று வந்து சாரநாத் தூண். இந்த 2 வரலாற்று சின்னங்களும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது மட்டும் இல்லாமல் கல்வெட்டுக்கள், நினைவு சின்னங்கள், செப்பு பட்டயங்கள், வெளிநாட்டவர் மற்றும் வெளிநாட்டு பயண குறிப்புகள், நாட்டுப்புற கதைகள் இவற்றின் மூலயமாவும் நம்ம வந்து வரலாற்றை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு வந்துட்டு இந்த லெசன் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இந்த லெசனோட கண்டினியூஷனாக நம்ம செகண்ட் லெசனையும் இப்போ பார்க்க போகிறோம். செகண்ட் லெசன் 6ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் செகண்ட் பாடம் என்ன அப்படின்னா மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி. இந்த லெசனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச மாதிரி மனிதன் வந்து குரங்குலேருந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு வந்திருக்காங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போது குரங்குலேருந்து இப்போ இருக்க நவீன மனிதன் வரல எப்படிலாம் வந்துட்டு அவங்க என்னென்ன ஸ்டேஜில் எப்படிலாம் வந்து இருந்திருக்காங்க அப்படின்றத இந்த லெசன் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த லெசன்லேயும் லைன் பை லைனாக படிக்க போகிறது கிடையாது. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எது ரொம்ப முக்கியமோ அதை மட்டும்தான் பார்க்க போகிறோம். இந்த பிக்சர் ஃபஸ்ட்டு பாருங்கள். இந்த பிக்சரில் வந்துட்டு புவியினோட தோற்றம் எத்தனை கோடி ஆண்டுகளுக்கு முன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 460 கோடி ஆண்டுகளுக்கு முன்னு தான் புவியின் தோற்றம் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. இதே 8000 ஆண்டுகளுக்கு முன் வந்துட்டு வேளாண்மையை வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். 5000 ஆண்டுகளுக்கு முன் தான் வந்துட்டு நாகரீக தோற்றம் அடைந்தது. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம். மேபி இது இப்படி கேட்கலாம், வேளாண்மை எந்த வருஷத்துக்கு முன்னாடி வந்து தோற்றம் அடைஞ்சது அப்படின்னு கூட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. இப்போது ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா மனிதனுடைய பரிணாம வளர்ச்சி நிலைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். மனிதனோட பரிணாம வளர்ச்சி நிலைகள் வந்துட்டு மொத்தமாக 6 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா. 6 நிலைகள் இருக்குது. அதில் என்னென்னு பார்த்தோம்னா ஆஸ்ட்ரலோபிதிகஸ், ஹோமோ ஹெபிலிஸ், ஹோமோ எரெக்டஸ், நியாண்டர்தால், ஹோமோ செப்பியன்ஸ், குரோமாக்னான்ஸ். இந்த 6 ஸ்டேஜ்லையும் மனிதன் எப்படிலாம் இருந்தான் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஆஸ்ட்ரலோபிதிகஸ் அப்படின்றது தான் வந்து பார்த்தோம்னா தொடக்க கால மனிதன். இவன் எங்கே இருந்தான் அப்படின்னா கிழக்கு ஆப்பிரிக்காவில் வந்து தோன்றதை சொல்லலாம். அதாவது குரங்குனுடைய பண்பையும் பெற்றிருந்தான், மனிதனுடைய பண்பையும் பெற்றிருந்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. நடக்க கற்றுக்கொண்டான் அப்படின்றாங்க. ஓகேங்களா. ஹோமோ ஹெபிலிஸ் அப்படின்ற ஸ்டேஜ் வந்துட்டு இதுவும் தொடக்க கால மனிதன் தான். பட் இந்த இடத்துல இறுக பற்றுவதற்கு வந்துட்டு வசதியாக பெரிய கால் விரல்களை பெற்றிருந்தான். முன்பக்கம் நீட்டிக்கொண்டிருந்த தாடை நீச்சி சற்று குறைந்து காணப்பட்டது. கருவிகளை உருவாக்கினான். அப்போது ஹோமோ ஹெபிலிஸ் அப்படின்ற பிளேஸ் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நீச்சி அடைந்த தாடைகள்லாம் வந்துட்டு கொஞ்சம் குறுகமாக இருந்துச்சு, குறுக காணப்பட்டது. ஹோமோ எரெக்டஸ் அப்படின்றவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா ஜாவா மனிதன் அப்படின்னு சொல்கிறாங்க. சிறிய மூளையை உடையவன். இவனுடைய காலத்தில் நேராக நிமிர்ந்த மனிதன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா நெருப்பின் பயனை அறிந்திருந்த காலகட்டம் அது. அப்போ ஹோமோ எரெக்டஸில் எப்படிலாம் கொஷின் கேட்கலாம், நெருப்பை அறிந்த மனிதன் வந்துட்டு எந்த ஸ்டேஜில் இருக்காங்க அப்படின்னா ஹோமோ எரெக்டஸ். அதே சமயம் நேராக நிமிர்ந்த மனிதன் அப்படின்றது யாரை கூறுவாங்க அப்படின்னாலும் ஹோமோ எரெக்டஸ். அடுத்தது நியாண்டர்தால் அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா முழுமையான மனுஷன் கிடையாது. இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நியாண்டர்தால் முழுமையான மனிதன் அல்ல. இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இறந்தவர்களை புதைக்கும் பழக்கம் எந்த ஸ்டேஜில் இருந்துச்சு அப்படின்னா நியாண்டர்தால். ஓகேங்களா. இதனுடைய வரலாற்று ஆதாரமும் ஜெர்மனியில் இருக்கிறதா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹோமோ செப்பியன்ஸ் அப்படின்றது மனிதனுடைய அறிவியல் பெயர். ஓகேங்களா. ஹோமோ செப்பியன்ஸ் அப்படின்றது மனிதனோட அறிவியல் பெயர். அதாவது சுயமாக சிந்திக்கும் மனிதனோட ஸ்டேஜ் தான் இது. ஓகேங்களா. இந்த இடத்துல தான் மனிதன் என்ன பண்ணியிருக்கான்னா ஆப்பிரிக்காவிலேருந்து ஆசியாவுக்கும் ஐரோப்பாவிற்கும் வந்துட்டு குடியேறினான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது குரோமாக்னான்ஸ் அப்படின்றவங்க தான் நவீன மனிதன். இந்த நவீன மனிதன் தான் வந்துட்டு இந்த குகைகளில் வாழும் போது கற்கருவிகளை வந்துட்டு பயன்படுத்துறது ஸ்டார்ட் பண்ணது இவங்க தான். குரோமாக்னான்ஸ் தான் வந்துட்டு கற்கருவிகளை பயன்படுத்தும் முறையை வந்துட்டு கண்டறிந்தனர்.
அப்போ மொத்தமாக இந்த 6 ஸ்டேஜில் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒவ்வொரு பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். கொஷின்ஸ் வந்துட்டு இப்படி கூட கேட்பாங்க. இறந்தவர்களை புதைக்கும் பழக்கம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா எந்த ஸ்டேஜ்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு கேட்கக்கூட வாய்ப்பு இருக்குது. நியாண்டர்தால். இதே வந்து ஹோமோ செப்பியன்ஸ்னு வந்து மனிதனை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா சுயமாக சிந்திக்கும் மனிதன் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம். இதே ஜாவா மனிதன் அப்படின்னு கூறுற ஸ்டேஜ் எது அப்படின்னு கேட்டால் ஹோமோ எரெக்டஸ். இந்த மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்டும் இதில் ரொம்ப முக்கியம். இந்த பாக்ஸ் நல்லா படிச்சுக்கணும். மனிதனுடைய பரிணாம வளர்ச்சியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு 2 முக்கியமான பாயிண்ட் முக்கியம். என்னென்னா தொல்லியல் அண்டு மானுடவியல் அப்படின்னு நம்ம முதல்ல படித்தோம். அப்போ தொல்லியல்னா என்ன, தொல்லியல் துறைனா என்னென்ன பண்ணுவாங்க, மானுடவியல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ தொல்லியல்னா என்னென்னா வரலாற்றுக்கு முந்தைய கால மனிதர்களையும் அவர்கள் பயன்படுத்திய பொருட்களையும் பற்றி படிப்பது தான் தொல்லியல் ஆகும். தொல்லியல் ஆய்விற்கு முக்கிய ஆதாரமாக அகழ்வாராய்ச்சி பொருட்கள் உதவுகின்றன. இதுதான் தொல்லியல் துறை பற்றி பார்க்குறது. இதே வந்துட்டு மானுடவியல் அப்படின்னா என்னென்னா மானுடவியல் அப்படின்றது இங்கிலீஷில் ஆந்த்ரோபாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. மனிதர்களையும் அவர்களின் பரிணாம வளர்ச்சியை பற்றி படிப்பது மானுடவியல் அப்படின்னு சொல்லுவாங்க. மானுடவியல் அப்படின்றது ஒரு கிரேக்க வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. இது தவிர இன்னும் முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா குகையில் வாழ கற்றுக்கொண்ட குரோமாக்னான்ஸ் மனிதர்கள் பிரான்சில் உள்ள லாஸ்கால் என்னுமிடத்தில் உள்ள குகைகளில் வாழ்ந்ததற்கான தொல்லியல் சான்றுகள் கிடைத்துள்ளன. இவர்களிடம் இறந்தவர்களை புதைக்கும் பழக்கம் இருந்தது. குரோமாக்னான்ஸ்னா யாருன்னு சொல்லியிருக்கோம், நவீன மனிதன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இறந்தவர்களை புதைக்கும் பழக்கம், அப்போ நம்ம நியாண்டர்தால் ஸ்டேஜ்லேயே இறந்தவர்களை புதைக்கும் பழக்கம் வந்துட்டு இருக்குது அப்படின்னும் போது அவங்களுக்கு குரோமாக்னான்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இறந்தவர்களை புதைக்கும் பழக்கத்தை வந்துட்டு கொண்டு தான் வந்திருந்திருப்பாங்க. சரிங்களா. அடுத்தது இந்த பிக்சரில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிழக்கு ஆப்பிரிக்காவிலேருந்து ஹோமோ செப்பியன்ஸ்னு சொல்லியிருப்போம் இல்லையா, அந்த ஸ்டேஜில் இருந்த மக்கள் எப்படி வந்து இடப்பெயர்ச்சி அடைஞ்சாங்க, ஐரோப்பாவிற்கும் ஆசியாவிற்கும் எப்படி வந்துட்டு இடப்பெயர்ச்சி அடைஞ்சாங்க அப்படின்ற பிக்சர் தான் இது. அதுக்கடுத்துலே ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்தோம்னா இந்த உங்களுக்கு தெரியுமா பிக்சர், அதாவது மனிதர்களும் அவர்களது வாழ்விடங்களும். நம்ம 6 ஸ்டேஜஸ் ஆஃப் மக்களின் பரிணாம வளர்ச்சி நிலைகள் படிச்சிருப்போம் இல்லையா, அதில் அந்தந்த ஸ்டேஜில் மக்கள் வந்து எங்கே வாழ்ந்தாங்க, மனிதன் வந்து எங்கே வாழ்ந்தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆஸ்ட்ரலோபித்தெகஸ் கிழக்கு ஆப்பிரிக்கா, ஹோமோ ஹெபிலிஸ் தென்னாப்பிரிக்கா, ஹோமோ எரெக்டஸ் ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியா, நியாண்டர்தால் யுரேஷியானது ஐரோப்பா மற்றும் ஆசியா, குரோமாக்னான்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸு, பீகிங் மனிதன் அப்படின்றவர் எங்கே வாழ்ந்திருக்காரு அப்படின்னா சீனாவில் வாழ்ந்திருக்காங்க. ஹோமோ செப்பியன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்கா, ஹைடல்பர்க் மனிதன் வந்துட்டு லண்டன். ஓகேங்களா. மற்ற 6 ஸ்டேஜ் தவிர 2 ஸ்டேஜ் வந்து இங்கே எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. என்னென்னா பீகிங் மனிதன், ஹைடல்பர்க் மனிதன். பீகிங்கிறது வந்து சீனாவில் வாழ்ந்த மனிதன், ஹைடல்பர்க் மனிதன் வந்துட்டு லண்டனில் வந்துட்டு இருந்தவர். அதுக்கடுத்தது எப்படி வந்துட்டு அவங்க வேட்டையாடுதல், உணவு இதெல்லாம் எப்படி சேகரித்தாங்க, என்னென்ன பொருட்களை அவங்க ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்க அப்படின்றத பற்றி தான் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். வேட்டையாடுதலும் உணவு சேகரித்தலும் அப்படின்றது கற்கருவிகளை வந்துட்டு பயன்படுத்தி தான் வேட்டையும் ஆடினாங்க. வேட்டையாடி உணவை வந்து சேகரித்து வச்சுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பொருட்கள் வந்துட்டு கூர்மையாக இருக்கணுன்ற காரணத்துக்காக அவங்க கல்லை வந்துட்டு கூர்த்தீட்டுற கலையும் வந்துட்டு அவங்க கற்றுக்கிட்டு வந்தாங்க. இதை தவிர அவங்களுக்கு என்னென்ன தொழில்கள் வந்துட்டு நல்லா தெரியும் அப்படின்னா தேன் எடுப்பது, பழம் பறிப்பது, கிழங்கு அகழ்ந்தெடுப்பது, இதிலெல்லாம் வந்துட்டு ஈடுபட்டாங்க. இதை தவிர குளிர்லேருந்து பாதுகாக்கிறதுக்காகவும் வந்துட்டு ப்ரொடெக்ஷனுக்காகவும் நம்மளுடைய வேட்டையாடின விலங்குகளுடைய தோள்களை வந்துட்டு அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க. கற்கருவிகளும் ஆயுதங்களும். ஆதி மனிதன் வேட்டையாடுவது தான் வந்துட்டு மனிதனின் முதன்மையான தொழில். ஆதி காலத்தில் மனிதனுடைய முதன்மையான தொழில் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா வேட்டையாடுதல். வேட்டையாடி வந்த உணவை தான் சாப்பிட்டாங்க. வேட்டையாடி கொண்டு வந்த அந்த பொருட்களை, தோள்களை தான் வந்துட்டு அவங்க உடைகளாக அணிஞ்சிருந்தாங்க. அப்போ வேட்டையாடுவதற்கு பயன்படுத்தியது தான் வந்து கற்கருவிகள். அது கூர்மையாக்க வந்துட்டு செதுக்கும் கலைகள் வந்துட்டு நிறைய கற்றுக்கிட்டாங்க. சரிங்களா. அதுக்கடுத்து அவன் கண்டுபிடிச்ச ஒரு பொருள் வந்து பார்த்திங்கன்னா நெருப்பு. நெருப்பின் பயன்பாட்டை கண்டறிந்தான். அதாவது ஃபஸ்ட்டு மின்னலையும் சரி நெருப்பையும் சரி பார்த்து பயந்துட்டு இருந்தவங்க ஒரு நாள் மின்னலில் அடிபட்டு நெருப்பு மூலியமாக எழிஞ்சு அந்த மாமிசத்தை சாப்பிடும் போது அது நல்லா இருக்கவும் அதுக்கப்புறம் நெருப்பின் பயன்பாட்டை அவங்க அறிஞ்சிக்கிட்டாங்க. சரி, மின்னல் மட்டும் மூலியமாக தான் வந்துட்டு அவன் நெருப்பை உருவாக்க முடியும்னு நினச்சவன் எப்படி நெருப்பை உருவாக்குனான்னா சிக்கிமுக்கி கல்லை பயன்படுத்தி தான் வந்து செயற்கையாக வந்துட்டு நெருப்பை உருவாக்குனாங்க. இன்னுமே நீலகிரி மாவட்டத்தில் சில பகுதிகளில் சிக்கிமுக்கி கல்லை பயன்படுத்தி வந்துட்டு நெருப்பை உருவாக்கும் பழக்கம் வந்துட்டு இருக்குது.
அதுக்கடுத்தது மனிதனுடைய அடுத்த கண்டுபிடிப்பு என்னன்னா சர்க்கரம். சர்க்கரம் தான் வந்துட்டு அறிவியல் ரீதியாக, அதாவது மனிதனுடைய அறிவியல் கண்டுபிடிப்பு, முதல் அறிவியல் கண்டுபிடிப்பு எதுன்னு கேட்டால் சர்க்கரம். சர்க்கரத்தை இவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்ட்டுனா, இப்போ மலையிலேருந்து உருண்டு வர பாறைகளுடைய அந்த அறிவை கொண்டு வந்துட்டு சர்க்கரத்தை வந்து பயன்படுத்தினாங்க. சர்க்கரம் வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அடுத்தது தமிழ்நாட்டில் உள்ள தொல்பழங்கால பாறை ஓவியங்கள். தமிழ்நாட்டில் எங்கெங்கே பாறை ஓவியங்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்றது கொடுத்துருக்காங்க. கீழ்வளை விழுப்புரம் மாவட்டம், உசிலம்பட்டி மதுரை, குமுதிபதி கோவை, மாவடைப்பு கோவை, பொறிவரை கரிக்கையூர் நீலகிரி. இந்தந்த பிளேசஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பழங்கால பாறை ஓவியங்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை வந்துட்டு பொறுத்துகையில் கேட்க கூட வாய்ப்பு இருக்குது. கீழ்வளை அப்படின்ற பாறை ஓவியங்கள் எந்த மாவட்டத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க, எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னு கேட்கலாம். இல்லைனா விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள பாறை ஓவியங்கள் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு கூட கேட்கலாம். இந்த லெசனில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இதுதான். கொஷின்ஸ் வந்துட்டு இன்றைக்கி ஈவினிங் வந்துட்டு அப்லோட் பண்ணுவாங்க. ஈவினிங் கொஷின்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.